ஸோ வெல்கம் பேக் டு டேங்கி பெல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி பட் மல்டிப்ளேயர். கிரானிங்கிறது ஒரு ஹாரர் கேம். எனக்கு பிடிச்ச ஒரு கேம்னே சொல்லலாம் கிரானிங்கிறது. நான் நிறையா தடவை அடிச்சிருப்பேன் அதை. ஸோ ஆனால் அதுவும் தனியாக அடிச்சிருப்போம், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இன்னைக்கு கூட நம்ம கூட என் தம்பி மல்டிப்ளேயர் சேர்ந்து விளையாட போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம வந்து 3 சாப்டருமே தொட்டுக்கலாமா? நம்ம இங்கி பிங்கி பாவுட் போடுவோம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி ஹஷா புஷ்ஷா. அதுக்கடுத்து எனக்கு தெரியாது. சோப்பு டப்பா ஃப்ரீயா. நான் சூஸ் பண்ணிக்க சாப்டர் 3. நம்ம சாப்டர் 3 தொட போகிறோம். இந்த சாப்டர் 3ன்னு போட்டிருக்கு பேர். அதுதான். இப்போ எப்படி மல்டிப்ளேயர் கனெக்ட் ஆகுதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். தொடராத அப்பெல்லாம் இல்லைடா. ஓகே, கிரானி 3. ப்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறா. திஸ் வில் டெலிபோர்ட் யூ டிஃப்ரெண்ட் சர்வ். ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கண்டினியூ? 1 2 3 கண்டினியூ கொடுக்கலாம். 1 இதை கொடுக்கணும். 1 2 3. இப்போ வரலன்னா நாங்கள் போயிட்டு எப்படின்னு பார்த்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். கிரானி 3 நீ கொஞ்ச நேரம் முன்னாடியே தொட்டுட்டேன். இன்வைட் பண்ணியிருக்கேன் பேர். வரும் கிரானி. அப்பா அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. பரவாயில்லையே, ரோப்ளாக்ஸில் கூட. இது கொஞ்சம் காமெடியாக இருக்குடா. அதுதான் ஸ்லெண்ட்ரினா. அப்புறம் நம்ம மொட்டை தாத்தா, அப்புறம் நம்ம கிரானி. திருப்பி தொடணும் காமிச்சிச்சுனா ப்ளே கொடுத்துட்டு அவ்வளோதானே. அப்போ நேராக கேம் குள்ளே போயிடுமா? அவ்வளோதானா? ஹாய் வந்துருக்கும் கமெண்ட்ல தான். ஹாய் வந்து. ஓகே, இப்போ நானும் என் தம்பி ஒரே இதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். Tips: avoid getting caught by Granny and Grandpa. If you see Slendrina, look away as possible. Terry is pretty important. Find a way to escape. Click to instant. தெரிஞ்ச வச்சு 1000 தடவை சொல்லிட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல. ஓகே, இது குறா. ஆமா, மேல நம்மளுக்கு ஒரு டைமிங் அந்த டைமிங் முடியறதுக்குள்ள தப்பிக்கணும். இந்த பொண்ணு ஒரு சர்ப்ரைஸ் ஆனா. அந்த பொண்ணு ஏற்கனவே ஏதோ பயங்கரமா பண்ணி வச்சிருக்கு. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க இங்க? ஓகே, நம்ம என்ன பண்றது? இது இருக்கு ஜாக்கு. வேஸ். இது எடுத்து போய் நம்ம எங்கே போகணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாதி வேலை அவனுங்களே பண்ணிட்டானுங்க. கிரானியே இல்லை முதல்ல. எலும்பு கூட மாட்டேன்டா. நான் எங்கேயா இருக்குண்டா. எங்கெங்கேயோ எதோ இருக்குடா. இப்போ நீங்கள் என்ன எஸ்கேப் பண்ணுற போகிறீங்க நீங்கள்? நீ தான் என்னடா இது பாம்பு தான் உள்ளது வெளியே வருது நடிச்சுனா. ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எவனை வரப்போறான்? அட்ரா தண்டிக்கே கிரானிடா. சவுண்டு சரியில்லையே, பார்ப்போம். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் உண்மையான கிரானி வேணுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறோம். ஸோ உண்மையான கிரானினா ப்ளே ஸ்டோரில் இருக்க கிரானி சொல்கிறேன்னா, அந்த கிரானி வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து போடலாம். கிரானி இஸ் நவ் கான் ஃபார் 1 minute and 30 seconds. ஓகே, ஷார்ட் கன்னாமோ அவங்ககிட்டயே ஷார்ட் கன் இருக்குது. பிடிச்சி கிராண்ட்பா கிரானி எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். நம்மகிட்ட ஷார்ட் கன் கிடச்சா நல்லாயிருக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன பண்ணணும் முதல்ல? நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுறானுன்னு தெரியாது. என் ட்ரெயினில் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவனுங்க? என்ன பண்ணுறான் அவனுங்க? எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ அந்த எஸ்கேப் பண்ண போனானுங்கன்னு அர்த்தம். அவனுங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ, நான் தெரியாமல் வீட்டு மேலே இருந்து விழுந்து செத்துட்டேன்டா. ரீஸ்பான் ஆயிடுவேண்ணா. நல்லா யூடைன்னு போட்டுருவானுங்களா? ஹலோ, நாக் அவுட். ஓ, மறுபடியும் வந்துருச்சு. டைமிங் முடியுதுடா.
நம்ம பண்ணணும்டா எப்படியாது. ஓடு. என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன எஸ்கேப்னு எதுவுமே ஆமாம் நீ சொன்ன ட்ரெயின் எஸ்கேப்டா. சாவிலாம் இருக்குது பொண்ணுக்கிட்ட, ட்ரெயின் சாவி. எனக்கு டவுட், இப்போ 5 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு எஸ்கேப் ஒருத்தர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஏன் வேலை பயணம் போயிட்டு இருக்கு போல. இந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேன். பொண்ணு வெயிட் பண்ணுறேன், நானும் வரேன். டேய் இந்த பொண்ணு காணோம். பொண்ணு தப்பிச்சிருச்சுடா ட்ரெயின் எடுத்து. நானும் தமிழ் தப்பிச்சுக்க போகிறேண்ணா. பை. இதண்டிக்கு உள்ளே வந்துடுறேன், நம்மளும் தப்பிச்சிடலாம். அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சு. வா நானும் நம்மளும் தப்பிக்கலாம். இப்போ திருப்பி தப்பிச்சோண்டா. உலகத்திலேயே கிராணி இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சது ஃபஸ்ட்டு டெய்ஸ்டோ. அவ்வளோதான். நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 20 செகண்ட்ல கேமுக்குள்ள போயிட்டு இருக்கோம்டா. அப்போ ட்ரெயினில் உடனே தப்பிச்சிட்டோம். நீ தொடங்குண்டா. அப்போ கிராணி, ஸ்லெண்ட்ரினா, அப்புறம் மொட்டையன் எல்லாருக்கிட்டையும் நம்ம தப்பிச்சிட்டோம். உலகத்திலேயே கிராணியிலிருந்து இவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சோம். முதல் நம்ம தான். நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கன்ஃபார்ம் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் கொடுக்க மாட்டானுங்க, ஏன்னா இது ஈஸியே. ஓகே நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ஒரு மேட்ச் போட்டு அந்த மேட்ச்சில் நாங்களே தப்பிக்க போகிறோம். இந்த மற்றவங்களுக்கு போட்டு தப்பிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி. நம்மளே விடாமுயற்சியோடு தப்பிக்கணும். அப்புறம் ஆமாம் நேற்றா ஜிபியு குட் பேட் அக்லி ட்ரெய்லர் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரத்தில் எவ்வளவோ. அப்படியா இப்போ தாண்டா இது தாண்டா உண்மையானது. இப்போ நம்ம 2 பேர் மட்டுமே தப்பிக்கணும். இப்போ கீழே அது இருக்கு பேர். ஓகே இந்த மேட்ச் நம்மளுக்கு பயங்கரமாக இருக்க போகிறோம். நாங்கள் 2 பேர் மட்டுமே தப்பிக்க போகிறோம். டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரில. ஸோ அந்த முன்னாடி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓ அமுத்தி பிடிக்கணும்னு எனக்கு தெரியல முதல்ல. என்னடா அமுத்தி பிடிச்சா? ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. வாடா போகலாம். ஸ்பீட் ரன் பண்ணணும். நம்ம 19 minutes இருக்கணும். ஸ்பீட் ரன் பண்ணணும். இது எதுவும் இல்லை. இன்னொருத்தர் இருக்கானா? ஓகே நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்கான். பரவாயில்ல. தேடு என்ன சவுண்டு? அதை ஏன்டா அடிச்சிங்க? அதை அடிக்கக்கூடாதுடா. அது பக்கத்தில் போனீங்கன்னா யார் அதை ஓப்பன் பண்ணா? நீயாக தான் இருக்கணும். தெரியும்டா உன்னை பற்றி. ஓடுதுனா ஃபஸ்ட்டு லூட் தேடு. வெல்கம் மாட போங்கடா. என்ன பயணம் செஞ்சுருக்காங்கடா ரியலி. கிராணிடா. கிராணி பார்க்க கிராணி மாதிரி இல்லைடா முதல்ல. கிராணி பின்னாடி இருக்கு பாருடா. பை கிராண்ட்பா விசஸ் கிராண்ட்பா செத்து போயிட்டேன். ஒன்னோ உயிரோடு இருக்கண்டா. இப்போ என்ன தெரியுமா நினச்சி கிராண்டி வருதுன்னு ஓடி போனால் கடைசியில் கிராண்ட்பா வந்து அடிக்கிறான்டான்னு. ஓகே ஃபைன், நம்ம பார்த்துப்போம். ஷார்ட் கண்டு தான் இருக்குது. நம்ம கிராண்ட்பா தூங்குவான். கிராண்ட்பா தூங்கும்போது நம்ம தப்பிக்கணும். கேம் 5 தடவை தான் நம்மளுக்கு லைஃப் இருக்குது. 5 தடவை செத்துனா கேம் முடிஞ்சிடும்டா. தெரியும்ல? அது எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி தெரியல. ஓகே நைஸ். பேரல் ஃபுல் ஆஃப் வாட்டர். என்ன பண்ணனே தெரியல. நான் வாடிக்கை இருக்கிற எல்லாத்தையும் தொட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறத தொடுறேன். ஒரு ஓப்பன் இன்னும் கிடச்சிருக்கேன். சவுண்டு வேற பயமுறுத்திட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆகுது எனக்கு ரியலி. வேற என்ன கன்னு என்னடா அத்தனை பயங்கரமாக விளையாண்டுருக்கெல்லாம் சொன்னி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் 1 year வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்காங்க. டேய் சொல்லிட்டு வர மாட்டியாடா அந்த பொண்ணு வந்துச்சு பாரு. நான் அதுவும் கிராணி தான் அது புது வெர்ஷன் நினச்சிட்டேன்டா. கிராணி புது வெர்ஷன் அப்படின்னு. அதுக்கு
உண்டிக்கோல் வேணும்டா. உண்டிக்கோல் கல்ல எடுத்துடா. யாரு கிராணி கேள்வி செத்து இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஹலோ யாரு கிராணி கேள்வி செத்தா? ஐயோ நான் தான் சாப்பிட்றேன் கிராணி கேள்வி. கிராணி வேணா டீ தப்பிச்சுடா. டீ உனக்கு அல்ட்ராவா தப்பிச்சது நான் மட்டும் தான்டா. போச்சுடா இப்போ மாட்டினடா. கிராணி எங்கே போச்சு மாதிரி? கிராணியை கிளிச்சில் எங்கேயும் மாட்டு விட்டுருந்தேண்ணா. No way. Bye bye. ஹூ செம்ம மிஸ்ஸு. உலகத்தில் யாருமே அட சுற்றி முற்றி வந்ததுக்கே வந்து வச்சுருக்கிறேன்னா பரவாயில்ல பார்த்துக்கேன். ஓகே சுற்றி முற்றி வந்ததுக்கே வந்து நான் மறுபடியும் அங்கே வந்ததுக்கே மறுபடியும் இந்த கிராணி வேறு தொல்லை தாங்க முடியலைங்க. துரத்திக்கிட்டே இருக்குது கிராணி. சரி நம்ம வெளியே எங்கேயே அது எதாவது இருக்கான்னு தெரியும். இப்போ வெளியே எதுவுமே இருக்காதுல்ல. என்னடா வெளியே இல்லை எதுவுமே இருக்காதுன்னா இருக்கிறேன்ல. டே இவங்கிட்ட உண்டிக்கோல் இருக்குடா. டே உண்டிக்கோல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எங்கன்னா உண்டிக்கோலை குடுறா. அட சுற்றி முற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறேனே. ஐயோ கடவுளே. அட எலக்ட்ரிசிட்டி இல்லையா? டே வெப்பன் கீழே எங்கே குடுறாத? எப்படி கொடுக்குறது? வெப்பன் பி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட வா. அந்த கீழே வெளியே வா. வெளியே ஒரு இடம் இருக்கும் அங்கே வா. அந்த நம்ம 15 மினிட்ஸ். ஆ ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு. நம்ம தப்பிக்கணும் சீக்கிரம். மேலே லடாக்கி டேய் கீழே இருக்கிறது எப்படி? டே அங்கே இருக்க போகுதுடா. பின்னாடி தானே இருக்கேண்ணா. பின்னாடி வா. என் பின்னாடி வா. கிராணி கிராணி துரத்துது என்ன துரத்துது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. கிராணி துரத்து பயங்கரம் தான் வந்துட்டுதான். நான் எங்கடா இருக்க? டேய் எவ்வளோ அடிச்சுட்டா கல் வச்சு. இங்கே பின்னாடியே வாடா. பட் நான் விளையாண்டா அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துடுச்சு. சேஃப்டி ஆமாம் சென்ட்ரினா பரவாயில்ல வா. சென்ட்ரினா வந்தாலும் சரி அவன் வந்தாலும் சரி ஏன் யமனே வந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம்டா. அதுக்கு இன்னொரு இத்தனை ட்ராப் வச்சுருக்குது. இது இங்கே இல்லை. கிராணி மண்டையோ கிராண்ட்பா ஐ see you I don't see you. bye bye என்னதுடா இது? இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. என்னோட அந்த கீழே எனக்கு என்ன பண்ணணும்? இதை வச்சு எனக்கு என்ன பண்ணணும்? இது ஐ ரியலி நோ வாட் டு டூ. கன்ஃபார்ம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கீழே போய் ஓப்பன் பண்ணலான்னு அடிச்சுடா. என் தம்பி கேனிக்கிட்ட அடிச்சுட்டு இருக்கான். அடி வாங்கிட்டு இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்துருக்கேன். சே ஒன்றும் இது பெரிய கஷ்டமாக தான் இருக்குது இந்த கேம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வெளியே போட்டு லூட் எடுத்துடுறோம். நம்ம அந்த லூட்டை வச்சுன்னா ஒன்று பண்ண முடியும். வெளியே இருக்கிறது கோகோனட் எடுத்து நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். கோகோனட் இங்கே தானே விழுந்து சத்தம். எங்கடா போச்சு இந்த கோகோனட்டு? எங்கடா விழுந்துச்சு? இங்கே தானே எங்கே விழுந்துச்சு? கோகோனட்டு காணோம். போச்சு போ. ட்ரெயின் நம்ம என்ன எஸ்கேப் போனோன்னே பிளான் பண்ணாமல் என்னென்னமோ ட்ரெயின் எஸ்கேப்பா? அது பொண்ணு பண்ணாமல் எந்த இது பண்ணாமல் எனக்கு தெரியாது. உடைக்கலாம்டா. எல்லாமே இருக்குடா. உள்ளே இருக்கிறது எனக்கு வெப்பன் கீ இருக்குல்ல உங்ககிட்ட. வெப்பன் கீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு அந்த நில்லு சொல்கிறேன். வீட்டில் ஷர்ட்டுக்கு ஏதாவது வேணும்ட்டு எடுக்காதடா. எங்கே இருக்க நீ? மூவ் பண்ணணும்டா. நின்ன இடத்துல நிற்கக்கூடாதுடா. எங்கடா இருக்க? எங்கே இருக்க? கிராண்ட் அடிச்சு விட்டான்டா ஒருத்தன் பயங்கர. இப்போ கிராண்ட்பா கிட்ட மாட்டிக்கிறேன். நான் கிராண்ட்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ தந்திக்கு அது வெப்பனுக்கு எனக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும். என்கிட்ட கொண்டு வாடா. ஓடி வேறு பாய். டே அங்கே இல்லைடா. நீ அங்கே இருக்கியா தான் வந்துட்டுண்டா. அதை கொடுத்துட்டு என்கிட்ட நீ அது அங்கே இருக்குல்ல. நான் வரேன் உங்ககிட்ட. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வா. அவனுக்கு 2 பேர் கிராண்ட் பாக்ஸ் செத்துட்டான். அவனும் செத்துட்டான்.
நீ எங்கே இருக்க? நான் இங்கே தானே இருக்கேன். அங்கேயே இருடா, வரேன். வாடா வாடா. டேய் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரூம். வாடா இங்கே வெளியே வாடா. வாடா என் பின்னாடி வாடா. வாடா என் பின்னாடி. என் பின்னாடி வா. அட என் பின்னாடி வாடா. பரவாயில்ல என் பின்னாடி வாடா. உங்ககிட்ட இருக்க கீ தான் எனக்கு வேணும். உங்கள்கிட்ட இந்த கை வச்சிருக்கிறது கீ தான். வா எங்கே வா. இங்கே இல்லையா? சரி சாடுறேன். இங்கே இல்லை, இதுன்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லைன்னா இப்போ வெயிட் பண்ணுறேன். இதுவும் இல்லைடா. டே இப்போ தானே பார்த்தேன், மறுபடியும் மறந்துடுச்சுண்ணா எனக்கு. வெயிட் பண்ணு. நான் ஃபியரும். கண்ணு எடுத்துட்டேன்டா. நீ எனக்கு எதுவுமே வேணாம். வாடா ஏய் கிராண்ட்பா, வாடா டேய். நாங்களே கன் இருக்குடா. வாடா. நீ எனக்கு வேணாமே வேணாண்டா. அது கன் இருக்கு பயமே. இன்னைக்கு எவன் தான் சுடுறேன்டா இன்னைக்கு. வாடா நீ பார்த்தலாம் இன்னைக்கு. அதோ பின்னாடி தான் இருக்கேன். எனக்கு ஏய் சண்டைடா, வாடி. நான் சுடுறேன். ஐயோ கிளிஸில் மாட்டிக்கிட்டேன்டா நான். அப்படி தப்பிச்சிட்டேன். ஏய் அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒர்க் ஆகாத இந்த கிராண்ட் பாமண்டை எனக்கு கொள்றேன்டா அவனே. கிராண்ட் பாமண்டையா? அடே கிராண்ட் பாமண்டையா, அது எனக்கு வேணாம்டா. வாடி. ஹெட் ஷாட். ஓடே ஹெட் ஷாட். எங்கே வந்து யாருக்கிட்ட யாருக்கிட்ட எங்கே வந்து? ஓகே இது ஷார்ட் கன் ஆமோ. ஷார்ட் கன் ஓகே. டே யாருக்கிட்ட? அப்படியே கண்ணிலே ஒரு சுடலாம். ஓடே ஆமாம்ல, மறந்துட்டேன்டாண்ணா. ஓகே எடுத்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ட்ரெயின் எஸ்கேப் பண்ண சொன்னா நம்ம. நான் அந்த கிராண்ட் பா மண்ணை ஒர்க்கா கொள்கிறேன். அடே கிராண்ட் பா எங்கடா இருக்க? போட்டு இவன் அடிச்சிச்சு, இந்த பொண்ணு அடிச்சிருச்சுடா. போட்டு நம்ம கிராணி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம்டா. கிராண்ட் பாவை தெரிஞ்சுடா. நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும் தண்டி. என்னன்னே தெரியாமல் விளையாண்டுருக்கேன், பட் மறந்துடுச்சு எனக்கு. எனக்கு வேணாண்டா அது. எனக்கு ஷார்ட் கனே கிடச்சிருச்சு. என்ன பண்ணணும்னா கோகனட்ரா கிடச்சிருச்சுரா. கோகனட்டு கிடச்சிருச்சுரா. கோகனட்டு கிடச்சிருச்சுரா. கோகனட்டு கிடச்சிருச்சு. கிடச்சிருச்சுரா. கோகனட்டு கிடச்சிருச்சுரா. கோகனட்டு எனக்கு இதுதான்டா வேணும் 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 வேணும். ஒரு கீழே போகணும்டா. எனக்கு வேறு பக்காக பண்ணுதுடா என் ஃபோனு. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெட்ட போகிறேன்டா. இதுக்குள்ளே காசு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போடே வெட்டிட்டோம்ல. நினச்ச மாதிரியே காசுடா. காயின் ஒரு முதல்ல மண்டையாக இருக்கும். அந்த முதல்ல ஹலோ முதல்ல போடு. என் தம்பி பிடிச்சி, என் தம்பி இருக்கிற இங்கே கேம் இருக்கிற எல்லாரும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க எல்லாத்தையும். இந்த காயினை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போகணும். என்ன எஸ்கேப் பண்ணுறான்னு கூட தெரியாது. நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா. ஓகே இவங்க ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். இந்த காயினை வச்சு நம்ம டிக்கெட்டை வாங்கி இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒன்று இருக்குமே, அது எங்கடா இருக்குது? டிக்கெட் மண்டையா இருந்தால் டப்புடுறான் கொடுத்தனா ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்மளுக்கு தேவை ஒன்று தான். அதாவது இந்த ஆக்சிலேட்டர் தேவை. அப்புறம் நம்மளுக்கு இது தேவை. அப்படியா? எங்கே இருக்கு? நீ எங்கே இருக்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, தேர்ட் ஃப்ளோரா? செகண்ட் தான் வந்துட்டா. ஓகே நம்மளுக்கு தேவை வந்து என்னென்ன தேவைன்னா நம்மளுக்கு அந்த இது கீ தேவை. ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பு. ஓகே அந்த பொண்ணே சுட்டுருச்சு. இப்போ ஆக்சிலேட்டரு அது அந்த ட்ரெயின் கீ தேடணும்னு நினைக்கிறேன். நம்ம தேடுறேன். ட்ரெயின் கீ ஆக்சிலேட்டர் எங்கே இருக்க? அதான் தெரியாதுடா எனக்கு. தெரியாது. அதுதானே நாங்கள் தானே பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் இங்கே தான் இருக்கக்கூடாது. ஆனால் அது வீட்டில் இருக்கிற எங்கே பார்த்தாலும் இது முன்னே ஒன்று தான் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் நீ எங்கேருந்து கீழே குடித்தாலும் ஒரே இடம் இந்த இடம் எனக்கு இருக்குது. கிராணி எடுத்துட்டு பிடிக்காத இடம். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம என்னடா பண்ணுறது? ஷார்ட் கன் தான் இருக்குது.
இப்போ நம்மளுக்கு தேவை அந்த ட்ரெயினே வேஸ்ட். அந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டர் கிடைக்கவே மாட்டேங்குதே. இந்த ஃப்ளோரில் இருக்குமோ? வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் கோகோனட்டா? சி எத்தனை கோகோனட்டா ஒரே இடத்துல? உங்களுக்கு ஒரு பிளாங்க் வேணும் இந்த இடத்துல வைக்கலாம். பிளாங்க் இல்லை என்கிட்ட. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணுறேன். இந்த ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவை சுட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணு. கொஞ்சம் வர எனக்கு வர சளி. காக்கா என்னோட காக்கா ட்ரெயின் கீடா போடு உனக்கு. அடே ட்ரெயின் கீடா இந்த மொட்டை மாடியில் இருக்கும். போயிட்டா மொட்டை மாடில் போயிட்டு எடுக்கணும் நீ. ஆமாம் ஜெனரேட்டர் கேபிள் இதுவும் தேவையில்லை. ஹாய் பாய். இது பார்த்துட்டேன். ஓகே இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டர் மட்டும் தேவை. நான் ட்ரெயினுக்கு எதிர்த்து கீழே வச்சு போயிடுவேன் அப்படியாது. ப்ளீஸ் கிராணி வந்து அடிச்சிடாத ப்ளீஸ். வராதுன்னு சொன்னேன். போடு அடிச்சிட்டான்டா அப்படியே செம்ம. என்னோட ரியலி புல்லட்டே இல்லை. நான் என்ன செத்துருப்பேன் தெரியுமா? ட்ரெயின் கீ கச்சிருச்சு. ஆக்சிலேட்டர் மட்டும் வேணும். ஆக்சிலேட்டர் கிடச்சுன்னா தப்பிச்சு ஓடிடுவோம். நீங்கள் ஆக்சிலேட்டரு வேணுண்டா ஆக்சிலேட்டரு எடுத்து போடுறா. ட்ரெயின் கீயை எங்கே போடணும்? இங்கே தான் எங்கேயோ போடணும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம். ஆக்சிலேட்டரு ஐயோ ஆக்சிலேட்டர் மட்டும் வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம் நம்ம. நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷட்டில் இருக்குமோ? அது மொட்டை மாடியில் இருக்கும்டா. சரி போயிட்டு அங்கே ஒரு காக்கா இருக்கும். காக்கா இருக்கிற மாதிரி ஒரு இடம். அப்போ அங்கே அந்த எடுக்கணும். அதை எடுக்க முடியும். அங்கே வச்சு எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு வெளியே கீழே வந்து அதை போடணும். அது தெரியலடா. வெயிட் பண்ணுறேன். நான் தவி பண்ண ஷர்ட்டுக்கு ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்கா? வெயிட் பண்ணுறா. என்னடா டெடி பியராக வச்சுருக்கீங்களாடா அடுப்பாவீங்களா? இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனடா. ஸோ அது வேணும்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதுக்கு இந்த வீடியோவோட பார்ட் 2 இல்லைன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 கூட போடுறோம். நீ சாப்டர் 3 மொத்தமாக சேர்த்துட்டியா? பட் நம்மளுக்கு இப்போ ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குன்னே தெரியல. போக முடியாது. ஆக்சிலேட்டர் இல்லை உங்ககிட்ட. ஆக்சிலேட்டர் வேணும்டா தப்பிக்க. ஆக்சிலேட்டர் எங்கே இருக்கும்? மோஸ்ட் பார்ட்னா குண்டாமாரில் இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு பிளாங்க் வேணும்டா இந்த இடத்துக்கு போக. எனக்கு என்ன இந்த இடத்துல இருக்கு வெப்பன் கீழே. அது வேணவே வேணாம் எனக்கு. சரி அதில் வேணும் அப்படி நடந்து போக முடியல. கண்டுபிடிச்சாங்களான்னு கூட தெரியல. அந்த பொண்ணு கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஓகே நம்ம பெஸ்ட் போயிட்டு எங்கடா இருக்கு? அது வேறு யாரையும் சுட்டுட்டு இருக்கிறாங்க போச்சு மாற்றி. இந்த பொண்ணு கிராணி சுடுறதுலே இருக்குடா. கிராண்ட்பாவை யாரும் தேட மாட்டேங்கிறாங்களா? அதை கீயை ஆக்சிலேட்டர் தேட மாட்டேங்கிறாங்களே. யூஸ் வச்சு நான் என்னடா பண்ணுறது? இது என்ன மறக்கட்ட? ஃபயர்வுட் மேட்ச் ஸ்டிக் தேவை தான். வேணாம் இப்போதைக்கு. ஓ இதில் இருக்குமோ? இதில் மட்டும் இருந்துச்சு நான் டென்ஷன் ஆயிடுவேன்டா. ஃபஸ்ட்டே ஓப்பனில் இருந்துச்சு அதனால தான் இதுக்குள்ளே போகவே இல்லை. வெப்பன் கீ இது கூட தான் நீ போய்ட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துருக்கியா? இப்போ தான்டா புரியுது எனக்கு. இந்த ட்ரெயினை நகர்த்த முடியாதாடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மனசாட்சியே எல்லாம் பண்ணுறாங்களேன்னு அந்த ஆக்சிலேட்டர் கிடச்சுன்னா கிளம்பிடலாம்டா. ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கிளம்பிடுவேன்டாண்ணா. ஐயோ 2 நிமிஷம் தான் இருக்குதே. ஏன்டா கிராணி டைமிங் மாதிரிலாம் இல்லையா? கிராணியில் இருக்குமா டைமிங்லாம் இல்லையா? அதுக்கு கிராணியில் இப்படி டைமிங்கே இருக்காது. நம்ம எவ்வளோ நேரம் விளையாடுறோம். இது அப்படி வைப்பானுங்கன்னா இப்படி வச்சு விட்டுருக்காங்க. க்ரோபார் வச்சது உடைக்கண்டே ரெடி. இப்போ டென்ஷன் ஆகுதுடா எனக்கு. என்னடா பண்ணுறது இப்போ?
ஃபயர்வுட். என் தம்பி ஃபுல்லாகவே 5 தடவை செத்துனான். 6 தடவை சாப்பிடும். ஓ 6 தடவை செத்துட்டான் போல. நான் ஒரே ஒரு கதை செத்துருக்கேன். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். என் தம்பி மறுபடியும் இன்ஃபினிட்டி போல. இந்த டோர் எடுத்து குதிச்சுலாம் போக முடியாதரா? கன் இருக்கு, கன்னை வச்சு சுட்டா போவதா? டேனா நீக்கி விடுங்கடா, டே நீக்கி விடுங்கடா. என்னடா வெளியே கருப்பாக இருக்குது மரமரமா போச்சுடா. முதல்ல வேணா என்கிட்ட எல்லா ரூட்டு போச்சுடா. ஷார்ட் கன் போச்சுடா. வரண்டா டே. இப்போ நான் ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து முதல்ல சுடுறேன்னா இல்லையான்னு பாடுறேன். விட போகிறதில்லடா. நான் இந்த கேமில் சாவணும்னா சாவலையோ 2வது ரசத்துலனே. சரி, நான் அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ போட போனேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம உண்மையான கிராண்ட் வினால் அதுலேயாவது ஜெயிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி ஃபியூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம். இப்போ கொடுத்து எப்படி ஒரு 1.20 செகண்ட்ஸ் கிட்டேயே நம்ம இது தப்பிக்கணும். 1.20 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து கேட் எஸ்கேப் பண்ண முடியுமா? பண்ண இருந்துச்சுன்னா வேர்ல்டு ரெக்கார்டு வேறு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் இல்லை. ஃபியூஸ் போயிடுச்சு எனக்கு. கீழே விழுந்துட்டனே. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சாவ போகிறேனே. ஐயோ, சாவ போகும்போதாவது பியானோ வாசிக்கலாம். பன்னெண்டு 25 24 23 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 5 4 3 சொல்கிறானே கேமே முடிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் விடமாட்டேன். இன்னொரு வீடியோ வருது, அதில் ரிவெஞ்ச் எடுத்து நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ once again big bye to all of you guys. Bye.